பண்ணுங்க சார். எங்கள் நேசிக்கும் மகாபரிசுத்தமுள்ள பிதாவே சுவாமி, இதோ ஆண்டவரே ஒரு சிறு குடும்பமாக இந்த தேவனாய கர்த்தர் இதோ இந்த மாலை பொழுதிலே நாங்கள் யாவரும் ஒன்று சேர்ந்து உம்மை தியானிக்க எங்களுக்கு கொடுத்த அந்த நல்ல வாய்ப்புக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே எங்கள் சிந்தனைகளும் எங்கள் எண்ணங்களும் எங்கள் மனதிலே சுவாமி நாங்கள் தெரிந்த நீரோடை போன்ற மனதுள்ளவர்களாக இருக்க உதவி செய்யுங்க. முது சத்தியத்தை கேட்கும் பொழுது சுவாமி நாங்கள் அந்த சத்தியத்தை நாங்கள் புரிந்து கொண்டு நல்ல முறையில் அதை ஆராய்ந்து தகப்பனே நாங்கள் அதில் நிலை நிற்கிறவராக எங்களை மாற்றுங்க சுவாமி. அதுக்குரிய பலன் எந்தவனுடைய பலனாக இருக்கட்டும் சுவாமி. இப்பேற்பட்ட கிருபை எங்களுக்கு கொடுத்திருக்கிறீங்க, அதுக்காக நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த வாழ்க்கையில நாங்கள் ஓடுகிற வாழ்க்கை சுவாமி உமது வசனத்தை கொண்டு நாங்கள் ஓட உதவி செய்யுங்க. இதை விட்டு விலகாமல் சுவாமி எங்கள் பாதையின் வெளிச்சமாக நீ இருக்கிற தேவன் என்பதை நாங்கள் விசுவாசிக்கிறோம். எங்களுக்கு விசுவாசத்தை தருகிற தேவன் சுவாமி, எல்லாவற்றையும் எங்களுக்கு நீ செய்வீர் ஆண்டவரே. இதோ இந்த கூடுகளே வர இருக்கிறவர்களையும் சுவாமி இந்த தேவனாய் கர்த்தர் சரியான நேரத்திலே வந்து சேர்த்து ஆண்டவரே அவர்களும் சத்தியத்தை கேட்டு சுவாமி மிகவும் பயனுள்ளதாக ஆண்டவரே அதை தங்களுடைய வாழ்நாளே அதை பிரதிபலிக்க செய்ய வேண்டுமா இந்த தேவனாய் கர்த்தர் கிருபை பாராட்டுங்க. எல்லாவற்றையும் பார்த்து ஒப்புக்கிறேன் சுவாமி, நீங்களே பொறுப்பு நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். நல்லதொரு ஜெபத்தை ஏறெடுத்த சகோதரரையும் அவர் செய்து வருகிற ஊழியங்களையும் தேவன் ஆசிரியப்பாராக. இந்த கூடுகையின் சார்பாக உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்கிற தலைப்பு அக்கினி குப்பையின் மத்தியில் கிறிஸ்து அப்படிங்கிற ஒரு தலைப்பு. இவ்வளவு நாளா நம்ம பார்த்தது நமக்கான அக்கினி குப்பை, நமக்கான துன்பம், நமக்கான கஷ்டம், நமக்கான பிரச்சனை. அதுல நம்ம எப்படி தேவனுடைய குணத்தை வெளிப்படுத்தணும், முற்பதாக்கள்ல யார் யாரெல்லாம் இந்த கஷ்டங்களை துன்பங்களை அக்கினி குப்பையில இருந்துட்டு வந்தாங்க. நமக்கு அக்கினி குப்பின்றது ஒரு புது வார்த்தை, இந்த சீரீஸ்ல நம்ம அதை பார்த்தோம். அதே போல இந்த வாரத்துல அக்கினி குப்பிக்குள் கிறிஸ்து, இயேசு கிறிஸ்துவும் இந்த துன்பத்தின் நடுவில் இருந்தா வந்திருக்கிறார் அப்படிங்கிற ஒரு தலைப்பு. நமக்கு மட்டும் துன்பம் அல்ல, நமக்கு மட்டும் பிரச்சனை இல்லை, தேவனுக்கும் அந்த பிரச்சனை. தேவனும் அந்த அக்கினி குப்பையை கடந்துதான் வந்திருக்கிறாருங்கிறத இந்த நாள்ல பார்க்க போறோம். இதுக்கு முன்பாக நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணிடுறேன், பண்ணிட்டு இந்த தலைப்பின் கீழே போகிறோம். இந்த வார தலைப்பு அக்கினி குப்பிக்குள் கிறிஸ்து அப்படிங்கிற தலைப்பின் கீழே நம்ம செய்திகளை பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஒரு வசனத்தை வாசிப்போம். தானியேல் 3வது அதிகாரம் 25வது வசனத்தை வாசிப்போம். இது எந்த பேக்ரவுண்ட்ல இந்த வசனத்தை நம்ம வாசிக்கிறோம் அப்படின்னா, நெபுகாத்நேச்சார், தானியேல் அதிகாரத்தில் நெபுகாத்நேச்சார் ஒரு பொன்னாலான ஒரு சிலையை நிறுத்தி எல்லா மக்களுக்கும் அரசாங்க அதிகாரிகளுக்கும் ஒரு அழைப்பை விடுப்பார். இதுல தானியேலுடைய நண்பர்கள் 3 பேர் இருப்பாங்க. ஒருத்தர் பேரு அசிரியா, அனனியா, மீசாவேல் அப்படிங்கிற 3 பேர் வருவாங்க. இந்த 3 பேருக்கும் அழைப்பு வரும். இந்த 3 பேர் அங்க வருவாங்க. அங்க வந்த சும்மா அழைப்பை தான் கொடுப்பாங்க. வருவாங்க. வந்ததுக்கு அப்புறம் மோளதாளம் கொட்டுவாங்க. கொட்டும் பொழுது எல்லாரும் அந்த சிலையை பணிந்து கொள்ளும். இதுதான் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட விஷயம். அப்படின்னா எல்லாரும் அந்த பொற்சிலையை பணிந்து கொள்ளணும், உழுந்து கும்பிடணும், எல்லாம் தரையில உழுந்து கும்பிடணும். ஆனா இந்த இஸ்ரேல் மக்கள், இந்த இஸ்ரேல் புத்திரர்கள் என்ன பண்ண மாட்டாங்க? அதான் நம்ம இந்த யாத்திராகமம் 20வது அதிகாரத்துல வாசிக்கிறார். ஒரு தேவநாயகி கர்த்தர் ஒருவரே கர்த்தர் அப்படிங்கிற அந்த அதன்படி வாழ்றவங்க அவங்க என்ன பண்ணாங்க மாட்டாங்கன்னா கும்பிட மாட்டாங்க, நிற்பாங்க. மற்ற எல்லாம் தரையில உழுந்து கும்பிட்டுருப்பாங்க, இவங்க 3 பேர் மட்டும் நிற்பாங்க. அப்போ ராஜா கிட்ட போட்டு கொடுப்பாங்க இந்த மந்திரிகள். இந்த 3 பேர் மட்டும் என்ன பண்ணல, உழுந்து கும்பிடல அப்படின்ட்டு. இப்போ ராஜா என்ன பண்ணுவாங்க, திரும்ப இன்னொரு தடவை உங்களுக்காக மோளாடிக்கிறோம், மேலதாளம் முழங்கும், திரும்ப நீங்க விழுந்து கும்பிடணும் ஒரு விஷயத்த சொல்லுவோம். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, ராஜாவை பார்த்து, ராஜா கிட்ட தான் அவங்க வேலை செய்யறாங்க அரண்மனையில, நாங்க விழுந்து கும்பிட மாட்டோம், நீங்க என்ன பண்ணாலும் பண்ணிக்கோங்க, எங்களுடைய தெய்வம் எங்களை காப்பாத்தினாலும் சரி காப்பாத்தலனாலும் சரி நாங்க இந்த சிலையை விழுந்து கும்பிட மாட்டோம் அப்படின்னு சொல்லுவோம். ஒரு ராஜாவை பார்த்து, நம்ம பிரைம் மினிஸ்டரை பார்த்து நம்ம நீ சொல்றதை நான் கேட்க மாட்டேன் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும் பிரைம் மினிஸ்டருக்கு? ஸோ ராஜாவுக்கு பயங்கர கோபம். ஒரு அக்கினி சூளையை வழக்கமா சூடுபடுத்துறதோட 7 பங்கு சூடு அதிகமா படுத்தி இந்த 3 பேரையும் கொண்டு போய் அதில் போடுவான். 2வது தடவை எடுப்பாங்க, உளுந்து போட மாட்டான், கொண்டு போய் என்ன பண்ணுவாங்கன்னா அக்கினி சூளையில போடுவாங்க. கொண்டுகிட்டு போய் போட போறவங்களை எரிச்சப்படும். ஆனா இவனுங்க தூக்கி அக்கினி சூளையில போட்டுருவாங்க. ஸோ இந்த பேக்ரவுண்ட்ல இருந்து இந்த வசனத்தை எடுக்கிறோம். அப்போ 3 பேரும் எதற்காக அக்கினி சூளைக்கு போறாங்கன்னா,
ராஜா நிலைநிறுத்தின அந்த பொற்சிலையை கும்பிட மாட்டேன். இதுதான் அவங்களுடைய செயல். இதே போல கடைசி காலத்துல நமக்கும் ஒரு வரும். நம்ம வெளிப்படுத்தல் 13 வாசிக்கிற மாதிரி அந்த சிலை, அதை நம்ம கொடுக்கணும். சிலை மீன்ஸ் அது வேற ஒரு விஷயம். இங்க சிலை நம்ம பார்க்க போறது வேற ஒரு விஷயம். சோ இந்த வசனத்தை இப்ப வாசிக்க முடியும். தானியேல் 3:25. அதற்கு அவன், இதோ 4 பேர் விடுதலையாய் அக்கினியின் நடுவிலே உலாவுகிறதை காண்கிறேன். அவர்களுக்கு ஒரு சேதமும் இல்லை. 4ஆம் ஆளின் சாயல் தேவபுத்திரனுக்கு ஒப்பாயிருக்கிறது. இப்போ அக்கினி சூழல போடுறாங்க, கொண்டுட்டு போறவங்கள எரிச்சு செத்து போறாங்க. 3 பேரை தூக்கி போய் போட போறவங்க ஏன்னா எந்த அளவுக்கு அது ஹீட்டா இருக்கும். ஏன்னா ராஜாவை எதிர்த்து பேசணும், ராஜாவுக்கு மகா உத்தர கோபம் தூக்கி போட்டாச்சு. ஆனா அந்த 3 பேருக்கும் ஒண்ணும் ஆகல. ஆனா தூக்கி போட்டது 3 பேரு. உள்ள யார் இருக்கான்னா 4ஆவது ஒரு ஆள் தெரிகிறாரு. அந்த 4ஆம் ஆளுடைய சாயல் எப்படி இருக்குன்னா தேவபுத்திரருக்கு ஒப்பாயிருக்கிறது. இதான் நம்ம வந்தோம். அப்ப அந்த 4ஆம் ஆளின் ஆள் யாரு அப்படின்னா அது தேவன். இதுல இருந்து புரிஞ்சுக்கணும். இப்போ அக்கினி குப்பிக்கின் மத்தியில் தன்னுடைய பிள்ளைகள் இருக்கும் பொழுது அவங்க தனியா இல்லை. அவங்க கூட யார் இருக்கா? தேவன் இருக்கிறார். இப்போ நான் நினைக்கிறேன், என் துன்பத்தின் நடுவுல நான் மட்டும்தான் போறேன், நான் மட்டும்தான் துன்பத்தை அனுபவிக்கிறேன், எனக்கு மட்டும்தான் அந்த கஷ்டம் அப்படின்னா இல்ல, என் கூட தேவன் இருக்கிறார். நான் அவரை கூப்பிடணும், உதவிக்கு நான் தேடணும். இதைத்தான் நம்ம புரிஞ்சுக்கலாம். அப்போ ஒவ்வொருத்தருடைய துன்பத்திற்கு மத்தியிலும், ஒவ்வொருத்தருடைய பிரச்சனைகளுக்கு மத்தியிலும், ஒவ்வொருத்தரும் அக்னிக்குள் இருக்கும் பொழுதும் கூடவே யார் இருக்கான்னா தேவன் இருக்கிறார். இந்த விஷயத்துல இருந்து புரிஞ்சுக்கலாம். சோ இந்த ஒரு வசனத்தோட இந்த தலைப்பின் கீழ் போகலாம். நம்ம பார்க்கிறது இயேசு கிறிஸ்துவும் அக்கினி குப்பைக்குள் இருந்திருக்கிறார் அப்படிங்கிறதுக்கான விஷயங்களை ஒரு 6-7 டாபிக் கீழே நம்ம பார்க்க இருக்கிறோம். முதலாவது ஒரு சிறிய ஜெபம், ஆவியான ஜெபத்தை பண்ணிட்டு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ள எங்கள் பரலோக தந்தையே, இந்த நல்ல மாலை வேலைக்காக துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். மீண்டுமாக இந்த மாலை வேளையில் நாங்கள் அனைவரும் இந்த ஜூம் இணைப்பின் வாயிலாக ஒன்று கூடி சத்தியங்களை கற்றுக்கொள்ள வந்திருக்கிறோம். தேவன் தாமே எங்களுக்கு கற்றுக் கொடுக்கும்படியாக, ஆவியானவருடைய துணையை கொடுக்கும்படியாக, நாங்கள் இந்த சத்தியங்களை புரிந்து கொண்டு எங்கள் வாழ்வில் நாங்கள் பிரதிபலிப்பதற்கு எங்களுக்கு தேவன் பலத்தை தரும்படியாக இடத்தில் கெஞ்சுகிறோம். பேசுகிற அடிமையை மறைங்க, தேவன் வெளிப்படுங்க. டெக்னிக்கல் இஷ்யூஸ் எதுவும் இல்லாதபடிக்கு தேவன் தாமே இந்த கூடுகையை தலைமையேற்று ஆசீர்வதித்து தரும்படியாக எங்களுடைய இரட்சகராம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். சோ முதலாவது, இயேசு கிறிஸ்துவுக்கு கவர்மெண்டால ஒரு கஷ்டம் இருக்கு. இவருக்கும் ஒரு துன்பம் வருது. அந்த துன்பம் முதல்ல யாரால வருதுன்னா கவர்மெண்ட். அந்த நாள்ல எந்த கவர்மெண்ட் அரசாண்டது? இயேசு கிறிஸ்து குழந்தையா இருக்கிற பார்த்தீங்கன்னா ரோமர்கள் தான் ரூல் பண்றது. இஸ்ரேல் தேசத்தவங்களுக்கு அவங்க தான் ரூல். என்ன துன்பம்? முதல்ல வெளிப்படுத்தல் 12வது அதிகாரம் 4வது வசனத்தை வாசிப்போம். அதின் வாள் வானத்தின் நட்சத்திரங்களில் 1/3 பங்கை இழுத்து அவைகளை பூமியில் விழத்தள்ளிற்று. இந்த வசனம் ஏற்கனவே. இப்போ அடுத்த வார்த்தை, பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ. அந்த ஸ்திரீனா அது சபையை குறிக்கிற விஷயம். பிரசவ வேதனைப்படுகிற அந்த ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே, அந்த பிள்ளை யாருன்னா இயேசு கிறிஸ்து. ஒரு ஸ்திரீ பிள்ளை பெற்ற, சபை ஒரு பிள்ளையை பெற்று எடுக்குது. அந்த பிள்ளை யாருன்னா இயேசு கிறிஸ்து. அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல பிறந்த உடனேயே, முதலாவது ஆதியாகமம் 3வது அதிகாரம் 15வது வசனத்தில் வாசிக்கும்போது, உன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் பகையை உண்டாக்குவேன் அப்படின்னு ஆதியாகமம் 3:15. அப்ப அவள் வித்துனா யாருன்னா அதான் இயேசு கிறிஸ்து. அவள்ங்கிறது யாரு? சபை. இப்ப ஸ்திரீ பிள்ளை பெற்ற உடனே அவளுடைய பிள்ளையை பட்சித்து போடும்படிக்கு அந்த வலு சர்ப்பம் அவளுக்கு முன்பாக நின்றது. வலு சர்ப்பம் அதை எப்படியாவது காலி யாரும் இயேசு கிறிஸ்துவ இங்க வச்சு முடிச்சிருக்குன்னா அதோடைய திட்டம் அதுக்காக நிக்குது. இங்க யாரை வச்சு அது முடிக்கும் அப்படின்னா அதோடைய ஏதுகரம் யாருன்னா ரோமர்கள் அஞ்ஞானம் அதை வச்சுதான் அவங்க காலி பண்ணி பார்க்கணும். அடுத்த வசனத்துக்குள்ள போதும். மத்தேயு 2வது அதிகாரம் 16வது. அப்பொழுது ஏரோது தான் சாஸ்திரிகளால் வஞ்சிக்கப்பட்டதை கண்டு மிகுந்த கோபமடைந்து ஆட்களை அனுப்பி தான் சாஸ்திரிகளிடத்தில் திட்டமாய் விசாரித்த காலத்தின்படியே பெத்லகேமிலும்
அதன் சகல எல்லைகளிலும் இருந்த 2 வயதுக்குட்பட்ட எல்லா ஆண் பிள்ளைகளையும் கொலை செய்தார். இப்போ இவனுக்கு பயம் வந்துருச்சு ஏறுறதுக்கு. சாஸ்திரிகள்கிட்ட சொல்றான். அந்த 3 பேர் பார்க்க வரவங்ககிட்ட சொல்றான். இப்ப நீங்க போய் பார்த்துட்டு எங்க பிறந்திருக்காருன்னு எந்த இடம்னு சொல்லுங்க, நானும் போய் அவங்கள வந்து நானும் தொழுது கொள்றேன் அப்படின்னு சொல்லி அனுப்பான். ஆனா தேவன் வந்து அவர்களை எச்சரித்து வேற வழியாக 3 பேரையும் அனுப்பி விட்டுறாரு. இது வந்து அவனுக்கு தெரிஞ்ச உடனே என்ன பண்றான், எப்படியாவது இயேசு கிறிஸ்துவை கொலை பண்ணுறதுக்காக 2 வயசுக்குட்பட்ட எல்லா குழந்தைங்களும் என்ன பண்ண செய்யறான். அதுல இயேசு கிறிஸ்துவும் போயிருப்பாரு. ஆனா தேவன் முன்னாடியே வேறு மரியாளுக்கும் யோசேப்புக்கும் ஒரு எச்சரிக்கை கொடுத்து வேற வழியா அனுப்பிச்சு விட்டுருவாருங்கிறது நமக்கு எல்லாம் தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்துக்கு பறக்கும் போதே பிரச்சனை, ஒரு குழந்தைய பிறந்த பிரச்சனை அவரை கொலை பண்றதுக்கு. இப்போ அவரே அப்பவே இருந்து என்ன பண்றாரு, அக்கினி குப்பிக்குள்ளதான் இருக்கிறாரு. பிறந்த உடனே பிரச்சனை, கொலை பண்ணணும்னா யோசிச்சுப்பாரு. அதை விட்டு அவர் தாண்டி வேற எகிப்துக்கு போறாரு, தெரிஞ்ச விஷயம் முதலாவது. இரண்டாவது, இஸ்ரேல் ஜனங்களுடைய எதிர்பார்ப்பு என்னன்னா, அவங்க ரோமனுக்கு கீழே அடிமையாக இருக்கும்போது இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்கு ராஜாவா வருவார், நம்ம வந்து அடிமைத்தனத்திலிருந்து மீட்டெடுப்பார், நமக்கு பொருளாதார வசதியை கொடுத்து நம்மளை பொருளாதார ரீதியா மேம்படுத்துவது, இது அவங்களுடைய எதிர்பார்ப்பு. ஆனா இயேசு கிறிஸ்து பிறந்தது எங்கன்னு பாத்தீங்கன்னா, ஒரு தச்சன் வீட்டுல, சோத்துக்கே வழி இல்லை, 3 வேளை சாப்பாட்டுக்கே வழி இல்லை, நல்ல ட்ரெஸ் அவருக்கு இருக்காது. ஸோ அந்த மாதிரி ஏழை வீட்டுல அவர் வந்து பிறக்கிறாரு. நம்ம போன தடவை பார்த்தோம். அவர் பரலோகத்தின் தேவன் இந்த உலகத்துல ராஜாவா வரல, மேன்மையான ஒரு வீட்டுல கூட அவர் பிறக்கல. அடிமை, ரொம்ப கீழ்த்தட்டுல இருக்கிற ஒரு பொருளாதாரத்துல பின்தங்கிய நிலையில உள்ள ஒரு வீட்டுல பிறக்கிறார். அதுவே அவருக்கு ஒரு பிரச்சனை தான். நினைச்சதை சாப்பிட முடியாது, நினைச்ச ட்ரெஸ்ஸை போட முடியாது அவருடைய சிறு வயதுல. அப்பவே அவருக்கு ஒரு பிரச்சனை தான். நமக்கு அந்த மாதிரி பிரச்சனை இல்லை, நம்மளாம் நல்லா தான் இருக்கு. லூக்கா 2வது அதிகாரம் 16வது வசனம். கர்த்தருடைய நியாய பிரமாணத்தில் சொல்லி இருக்கிறபடி ஒரு ஜோடு காட்டு புறாவையாவது 2 புறா குஞ்சுகளையாவது பலியாக செலுத்தவும் அவரை எருசலேமுக்கு கொண்டுட்டு போனார். இப்போ இந்த வசனத்துல பாத்தீங்கன்னா, ஒரு குழந்தை பிறக்குதுன்னா 8வது நாள் ஒரு ஆட்டை பலியிடும். 2 பலி கொடுக்கும். ஆட்டை தான் பொதுவா பலியிடுவாங்க. இது யாருக்கு? வசதியானவங்க. அப்படி வசதி இல்லாதவர்கள் என்ன பண்ணணும்னா, காட்டுப்புறா இல்ல புறா குஞ்சை வந்து பலியா செலுத்தணும். அப்ப இவங்க வந்து எதை பலியா செலுத்த போறாங்க? யோசப்பும் மரியாவும்னா இயேசு கிறிஸ்துவ அழைச்சிக்கிட்டு காட்டுப்புறாவை இல்லைன்னா புறா குஞ்சை தான் அவங்க என்னங்கன்னா பலி செலுத்துறதுக்காக போறாங்கன்னா, ஆடு வாங்க காசு இல்லை தான் இங்க விஷயம். லேவியராக 12வது அதிகாரம் 8வது வசனம். ஆட்டுக்குட்டியை கொண்டு வர அவளுக்கு சக்தி இல்லாதிருந்தால் 2 காட்டு புறாக்களையாவது 2 புறா குஞ்சுகளையாவது, ஒன்றை சர்வாங்க தகன பலியாகவும் மற்றொன்றை பாவ நிவாரண பலியாகவும் கொண்டு வர கடவுள். அதனால் ஆசாரியன் அவளுக்காக பாவ நிவர்த்தி செய்ய கடவுள், இப்பொழுது அவள் சுத்தமாவாள் என்று சொல்லிட்டார். 8வது நாள் வந்து 8வது குழந்தை பிறந்த 8வது நாள் என்ன தாயும் செய்யும் போய் இந்த பலியை கொடுப்பாங்க. இப்ப இந்த மார்க்கு லூக்கா 2வது அதிகாரத்தை பார்த்தோம்னா, இவர்கள் இவங்களுடைய பொருளாதார நிலைமை எப்படி இருக்கு? ஆட்டுக்குட்டி வாங்குறதுக்கு முடியல, நாட்டுப்புறா புறா கொஞ்சம் போய் பலி கொடுக்கணும்னா அவருடைய நிலைமை எந்த அளவுக்கு பொருளாதார ரீதியா மோசமா இருக்கு. இதை நம்ம வாழ்க்கையில நம்ம வந்து கம்பேர் பண்ணிக்கலாம். மார்க் 6வது அதிகாரம் 3வது அதிகாரம். எப்படி அவர்கள் வந்து இயேசு கிறிஸ்து வந்து ஒரு ஜபாலயத்துல போய் பிரசங்கம் பண்றார். அப்போ அவரை பத்தி என்ன சொல்றாங்க பாருங்க அந்த ஊருக்காரங்க. இவன் தச்சன் அல்லவா? இயேசு கிறிஸ்து எப்படி சொல்றாங்க? தச்சன் அல்லவா? மரியாளுடைய குமாரன் அல்லவா? யாக்கோபு, யோசே, யூதா, சீமோன் என்பவர்களுக்கு சகோதரன் அல்லவா? இவன் சகோதரிகளும் இங்கே நம்மிடத்தில் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவரை குறித்து இடர்கள் அடைந்தார்கள். பொருளாதார ரீதியா ரொம்ப தாழ்நிலையில் இருக்கிற ஒரு குடும்பம். அவரால் நினைச்சதை வாங்க முடியாது, நினைச்சதை சாப்பிட முடியாது, நினைச்சதை போட முடியாது. சோ அதுவே ஒரு பிரச்சனை, அதுவே ஒரு துன்பம், அதுவே ஒரு கஷ்டம் தான். 2வது பார்த்தோம்னா, முதலாவது நம்ம பார்த்தது அரசாங்கத்தினால அவருக்கு ஒரு பிரச்சனை. 2வது பார்த்தது பொருளாதார ரீதியான ஒரு பிரச்சனை, துன்பம் தான், கஷ்டம் தான். அப்படிங்கிறதா 2வது கருத்தா. 3வது கருத்தா எதை பார்க்கறது? சொந்த ஜனத்தினாலே பிரச்சனை. சொந்த ஜனம்ங்கிறது என்னன்னா, கூட பிறந்த அண்ணன் தம்பிங்க, அந்த ஊருக்காரவங்க, இது மாதிரி அவருடைய சொந்த ஜனங்களாலே, அந்த ஊர்ல இருக்கிற அவங்களாலே என்னன்னா அவருக்கு வந்து துன்பம் ஏற்படுது, பிரச்சனைகள் ஏற்படுது. மத்தேயு 12வது அதிகாரம் 46, 47, 48 வசனங்கள் வாசிக்கிறேன்.
இப்படி அவர் ஜனங்களோடு பேசுகையில் அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரிடத்தில் பேச வேண்டும் என்று வெளியே நின்றார்கள். அப்பொழுது ஒருவன் அவரை நோக்கி, உம்முடைய தாயாரும் உம்முடைய சகோதரரும் உம்முடைய பேச வேண்டும் என்று வெளியே நிற்கிறார்கள் என்றான். தம்மிடத்தில் இப்படி சொன்னவனுக்கு அவர் பிரதியுத்தரமாக, என் தாயார் யார், என் சகோதரர் யார் என்று சொல்லி, மத்தேயு 13:54-55. இது வாசிக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்றாரு, ஏன் இந்த வார்த்தையை அவர் சொல்றாரு? யார் என் சகோதரர், யார் என் தாய்? மரியாள் தான் அவங்களை வளர்த்தாங்க. அது அந்த அர்த்தத்துல சொல்ல. சகோதரர்கள் எல்லாம் ஒரு தீர்க்கதரிசி ஒருத்தவங்க புக்கு எழுதுறாங்க. பெரிய என்ன எழுதுறாங்கன்னா, இவருக்கு கிடைக்கிறதே ஒரு வேளை சாப்பாடு, 2 வேளை சாப்பாடு. அந்த சாப்பாடையும் பக்கத்துல இவரோட கஷ்ட நிலைமையில இருக்கிறவங்ககிட்ட போய் கொடுத்துட்டு ஒரு தண்ணி குடிச்சிட்டு சும்மா இருப்பாங்க. சோ இந்த மாதிரி பண்றது இவன் ரொம்ப பெரிய உத்தம யோக்கியன். இப்படிதானே அண்ணன் தம்பியில ஒரு 4 பேர் ஒரு வீட்டுல இருக்கோம், 5 பேர் இருக்கோம், 5-6 பேர் பிள்ளைங்க, பெண் பிள்ளைகள், அவங்க சகோதரர்களே 4 பேர்னு பார்த்தோம். முதல் தாரத்து பிள்ளை, மரியாளுடைய முதல் தாரத்து. நீ நெட்ல போய் சர்ச் பண்ண அந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் வரும். இப்போ இந்த 4 பேர் என்ன பண்றாங்கன்னா, இவரை கமெண்ட் அடிக்கணும், இவரை வந்து டார்ச்சர் பண்ணணும். இதை போய் அவங்க அம்மா கிட்ட போட்டு கொடுக்கறது, அவங்க வந்து இவரை வந்து ஏதாவது சொல்றது. இந்த மாதிரி அவர் வளரும் போதே அவருடைய குடும்பத்திலையும் சரி, அந்த ஊர்லயும் சரி, ஏகப்பட்ட பிரச்சனைகள் அவருக்கு இருந்துச்சு. ஏன்னா அவருடைய குணம் வேற, நம்மளுடைய குணம் வேற. இப்ப நம்ம குணம் மாதிரி இப்ப ஒருத்தர் நம்ம வீட்டுல 4 பேர்ல ஒருத்தர் ரொம்ப உத்தமனா இருந்தா நமக்கு எப்படி இருக்கும்? சும்மா பெரிய அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயங்கள் தான் அவருக்கும் அதே பிரச்சனைகள் இருந்தது. நீங்க அந்த ஸ்டேஜுக்கு நீங்க மனசை கொண்டுட்டு போனீங்கன்னா அந்த குடும்ப சூழ்நிலை, அவருடைய கேரக்டர் எப்படி இருந்திருக்கும், அவருடைய பேச்சுவார்த்தை எப்படி இருந்திருக்கும், எப்படி உண்மையை பேசிட்டு சின்ன சின்ன விஷயத்துக்கும். ஆனா சகோதரர்கள் எப்படி இருந்திருப்பாங்க, அப்போ அந்த சகோதரர்கள் எப்படி இவரை டார்ச்சர் பண்ணியிருப்பாங்க, எப்படி நம்ம யாக்கோபு அந்த பிள்ளைகள் 12 பேர் பிள்ளைகள் விஷயத்துல பாக்குறோம். ஒருத்தனை வந்து எப்படி அந்த சகோதரர்கள் பண்றாங்க, அதே மாதிரிதான் இவருக்கும் அந்த காலத்துல டார்ச்சர் இருக்கு. இதுதான் நம்ம முதலாவது ஒரு கருத்தை பார்க்கணும். இப்போ சொந்த ஜனம் அப்படின்னா கூட பிறந்தவங்களாலே அவருக்கு பிரச்சனை இருந்திருக்கு. அடுத்தது மத்தேயு 13:54-55. தாம் வளர்ந்த ஊரிலே வந்து அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே உபதேசம் பண்ணார். அவர்கள் ஆச்சரியப்பட்டு இவனுக்கு இந்த ஞானமும் பலத்த செய்களும் எப்படி வந்தது? அவங்களுமே அவரை ஏத்துக்கல, சொந்த ஊருக்காரங்க ஏத்துக்கல. என்ன சொல்றாங்க? போனதுல மார்க்ல வாசிச்சது, இவன் தச்சனுடைய குமாரன் அல்லவா, இவன் தாய் மரியாள் என்பவள் அல்ல, யாக்கோபு, யோசே, சீமு, யூதா என்பவர்கள் இவனுக்கு சகோதரர்கள் அல்லவா, இவன் சகோதரிகள் எல்லாரும் நம்மிடத்தில் இருக்கிறார்கள் அல்ல. இப்படி இருக்க இதெல்லாம் இவனுக்கு எப்படி வந்தது என்று சொல்லி சொந்த ஊர் ஜனங்கள் அவர் ரககணிசத்துல ஏற்றுக்கொள்ளல. அவர் சொல்றாரு, சொந்த ஊர்ல ஒரு தீர்க்கதரிசிக்கு மரியாதை இருக்காருன்னு சொல்லிட்டு போறேன். அப்போ இப்ப நான் ஒரு படிச்சுட்டு ஒரு டாக்டரா இருக்கேன். எங்க ஊர்ல போய் நான் ஏதாவது ஒரு விஷயத்த பேசுறேன்னு வச்சுக்கோங்க, என்னுடைய சின்ன வயசுல நான் எப்படி இருந்தேன், எங்க அப்பா எப்படி இருந்தேன், இதெல்லாம் பார்த்துட்டு இவன் என்ன புதுசா வந்துட்டான் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, மரியாதை கொடுக்க மாட்டாங்க, ஏளனம். சோ இதே ஒரு விஷயம்தான் இயேசு கிறிஸ்துவுக்கும் சொந்த ஊர்ல நடந்திருக்கு, அவருடைய குடும்பத்திலையும் நடந்திருக்கு. இப்போ சொந்த ஜனத்தினாலையும் அவருக்கு பிரச்சனை, அரசாங்கத்தினால பிரச்சனைன்னு பார்த்தோம். 2வது அவருடைய பொருளாதாரத்தினால அவருக்கு ஒரு துன்பம். 3வது சொந்த ஜனத்தினாலையும் துன்பம். இதெல்லாம் முடிச்சுட்டு எங்க போறாரு? 30 வருஷம் முடிச்சவர் ஊழியத்துக்கு போறாரு. ஊழியத்திலேயாவது அவரை ரெகக்னைஸ் பண்ணாங்களா, அவரை வந்து ஏற்றுக்கொண்டார்கள்னா ஊழியத்துல என்ன அப்படிங்கிறது. எப்படி இவரை பத்தி எசாயா தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டுல சொல்லியிருக்கிறார். எசாயா 53:3-5. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும், அசட்டை பண்ணப்பட்டவர்னா என்ன பார்த்த புரியும். யாரும் அவரை மதிக்கிறது இல்லை, அவர் ஒரு பொருட்டாவே கண்டுகிறது இல்லை, ஒரு கேவலமா ஒரு பார்வை பார்த்து. அவர் அசட்டை பண்ணப்பட்டவரும் மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும் துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். அந்த சராசரத்தையும் படைத்த தேவன் இந்த உலகத்துக்கு வர்றாரு. அவரை யாரும் சட்டம் பண்ணல, கஷ்டம் பண்றாங்க, அவர் என்ன பண்றாங்க, புறக்கணிக்கிறாங்க. அவர் ஒரு மனுஷாவே மதிக்கல. ஏன்னா அவருடைய குடும்பம், அவருடைய சூழல், அவருடைய பொருளாதார ரீதியானது, அவருடைய அப்பியரன்ஸ், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதனால அவர் இங்க எப்படி வாழ்ந்திருக்கிறாரு? துக்கம் நிறைந்தவரும் பாடு அனுபவித்தவருமா இருந்தார். அவரை விட்டு
நம்முடைய முகங்களை மறைத்துக் கொண்டோம். அவர் அசட்டை பண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமல் போனோம். இஸ்ரேல் ஜனங்களும் அப்படிதான் இருந்தாங்க. இன்னைக்கு நாமளும் அப்படிதான் இருக்கிறோம். நம்ம நம்மளும் ஏதோ தேவைப்படும் போது அவரை தொட்டுக்கிறோம். நம்மளும் என்னதான் பண்றோம், அவரை அசட்டை தான் பண்றோம். மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம். நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால் வந்தது. இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துல வாழ்ந்த பொழுது அவர் எப்படிப்பட்ட ஒரு நிலையில இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு எசாயா தீர்க்கதரிசி பேசுறார். அதே நிலையில தான் அவர் இருந்தார். இப்போ மத்தேயு புதிய ஏற்பாடு மத்தேயு 22 12 22 இருந்து 24 வாசிக்கிறேன். அப்பொழுது பிசாசு பிடித்த குருடும் ஊமையுமான ஒருவன் அவரிடத்தில் கொண்டு வரப்பட்டான். குருடும் ஊமையானவன் பேசவும் காணவும் தக்கதாக அவனை சொஸ்தமாக்கினார். ஒரு பிசாசு பிடிச்ச ஊமை குருடு அவன் என்ன பண்றான், குணமாக்கிறார். ஜனங்கள் எல்லோரும் ஆச்சரியப்பட்டு தாவீதின் குமாரன் இவர்தானோ என்றார்கள். அவங்க என்ன, ஓ தாவீதின் குமாரன் வரப்போறவர் தானா அப்படின்னு அவங்க ஆச்சரியப்பட்டாங்க. ஆனா பரிசேயர்கள் தான் பைபிள் ஸ்டடி கொடுக்குறவங்க, பைபிள் நாலேஜ் கொடுக்குறவங்க, அவங்க எப்படி அவரை கிண்டல் அடிக்கிறாங்கன்னா, இவன் பிசாசுகளின் தலைவனாகிய பெயல் செபுலினாலே பிசாசுகளை துரத்துகிறானே அல்லாமல் மற்றபடி அல்ல என்றார். டிஸ்டர்ப் பண்றாங்க. ஒரு ஊமை குருடன், இது யாராவது இந்த காலத்துல பேச வச்சா அவனை எப்படி தூக்கி கொண்டாடுவான். ஆனா அந்த நாள்ல இவங்க என்ன சொல்றாங்க, அவன் பிசாசுடைய வல்லமையினால துரத்து. இப்போ ஊழியத்தின் பொழுதும் அவருக்கு என்ன இருக்குன்னா பிரச்சனை இருந்தாங்க. லூக்கா 4வது அதிகாரம் 28 மற்றும் 29 வசனங்களை வாசிக்கிறோம். ஒரு ஜபாலயத்துல அவர் பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்சுட்டு அதுல இருக்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, ஜபாலயம் அங்க இருந்த மக்கள், ஜபா ஆலயத்தில் இருந்த எல்லோரும் இவைகளை கேட்ட பொழுது கோபம் உண்டு எழுந்திருந்து அவரை ஊருக்கு புறம்பே தள்ளி தங்கள் ஊர் கட்டப்பட்டிருந்த செங்குத்தான மலையின் சிகரத்தில் இருந்து அவரை தலையிலாய் தள்ளுவதற்கு அவ்விடத்திற்கு கொண்டு போனார்கள். இப்போ தேவன் இந்த உலகத்தை அவர் தான் படைச்சாரு. அவரை என்ன பண்றாங்கன்னா மலை உச்சியில இருந்து தள்ளி கீழே தள்ளி விட போறாங்க. அவருடைய மனசு எப்படி இருந்திருக்கும், அவர் எவ்வளவு துக்கம் நிறைந்தவரா இருப்பாரு, எவ்வளவு பாடுபட்டவரா, எவ்வளவு பாடுகளை அனுபவிச்சிருப்பார் மனசளவுல. அப்போ அவருடைய ஊழியத்தின் போதும் அவருக்கு பிரச்சனை தான். யோவான் 8வது அதிகாரம் 58 மற்றும் 59 வசனங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், ஆபிரகாம்கிட்ட பேசினதே அவர் தான். ஆபிரகாம்கிட்ட போயிட்டு முதல்ல இந்த 3 தூதர்களா வருவாங்க. இப்போ ஆபிரகாம் சாப்பாடு கொடுப்பான். 2 தூதர்கள் சோதம் குமார அழிக்க போயிடுவாங்க. ஆபிரகாம் தேவனுக்கு முன்பாக நின்றுட்டு இருப்பான்றதுதான் வரும். நீங்க அதிகாரம் 18வது அதிகாரம் நினைக்கிறேன், அதில் படிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டீட்டெயில்ஸ் தெரியும். அப்போ ஆபிரகாமுக்கு தரிசனமானது, ஆபிரகாம்கிட்ட பேசினது, அவன் கூட உடன்படிக்கை பண்றதுலாம் யாருன்னா இயேசு கிறிஸ்து. அதற்கு இயேசு ஆபிரகாம் உண்டாகிறதுக்கு முன்னே நான் இருக்கிறேன் என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் அப்படின்னு சொல்றாரு. அது இல்லாம இன்னொரு சொல்றாரு, ஆபிரகாம் என்னை கண்டு கண்டு களி கொண்டான் அப்படின்னு வாசனம் வரும். இப்போ அவங்க என்ன பண்றாங்க, யூத ஜனங்களையோ உனக்கு என்ன 50 வயசு ஆகல, நீ எப்படி ஆபிரகாம் பார்த்திருப்ப. சோ அவர் சொல்ற விஷயங்களை புரிஞ்சுக்கவே இல்லை. அப்பொழுது அவர் மேல் கல்லெறியும்படி கல்லுகளை எடுத்துக்கொண்டார்கள். இயேசு மறைந்து அவர்கள் நடுவே கடந்து தேவாலயத்தை விட்டு போனார். சோ கல்லால் அடிச்சு கொலை பண்ண ஊழியத்தின் பொழுதும் அவருக்கு பிரச்சனைகள். யாரால? மக்களாலையும் பிரச்சனை, பரிசேயர்கள் வேதபாரர்களாலையும் பிரச்சனை, அடுத்தது அவர் கூட இருந்த சீஷர்களாலையும் பிரச்சனை. இயேசு கிறிஸ்துக்கு ஒரு 70 சீடர்கள் இருக்கும். ஒரு உபதேசம் பண்ணுவாரு, என் மாம்சத்தையும் ரத்தத்தையும் குடித்தால் அழிய அப்படின்ற ஒரு வார்த்தையெல்லாம் அவர் சொல்லும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இது கடினமான உபதேசம், பின் வாங்கி போவாங்க. அந்த வசனத்தை தான் இப்போ வாசிக்கிறோம். யோவான் 6வது அதிகாரம் 66 மற்றும் 67 வசனம். அது முதல் அவருடைய சீஷரில் அநேகர் அவருடனே கூட நடவாமல் பின்வாங்கி போனார்கள். இந்த 70 பேர்ல 12 பேரை தவிர மற்ற எல்லாம் என்ன பண்ணுன்னா போயிடுவாங்க. இவருடைய உபதேச கடினமான உபதேசம். அப்பொழுது இயேசு 12 நோக்கி, நீங்களும் போய்விட மனதா இருக்கிறீர்களா என்று
சீடர்னாலே அவனுக்கு பிரச்சனை, சீடர்கள்னாலே அவனுக்கு துன்பம். 70 பேர் இருந்த இடத்துல உன் பேச்செல்லாம் எங்களால கேட்க முடியாது, நீ வேற மாதிரி பேசுற அப்படின்னு சொல்லிட்டு ஏறக்குறைய 58 பேர் பின்னணி வழிக்கு போனாங்க. 12 பேர் மட்டும் போயிருக்காங்க. இப்பதான் அவர் பேதுருவை பார்த்து கேட்பார், நீங்களும் போலியும் வாழ்வதற்கு வார்த்தைகள் உங்களை விட்டு உங்கள்கிட்ட தான் இருக்கு அப்படின்ற வார்த்தையை வந்து பேதுரு பேசுவார். அப்போ இதுல இருந்து நம்ம பார்க்கிறது, இயேசு கிறிஸ்துவுக்கு ஊழியத்திலும் பிரச்சனை. 4 விஷயங்களை பார்த்திருக்கோம். முதலாவது நம்ம பார்த்தது வந்து அரசாங்கத்தினால அவருக்கு பிரச்சனை, பொருளாதார ரீதியா பிரச்சனை, சொந்த ஜனங்களால பிரச்சனை, ஊழியத்திலையும் அவருக்கு பிரச்சனை தான். ஸோ அவருடைய வாழ்க்கையில சந்தோஷன்றதே இல்லாம தான் இருக்கு. இது வரைக்கும் பிரச்சனையே மேல பிரச்சனையை தான் அவர் சந்திக்கிறாரு. அடுத்தது பாவம் அறியாத அவரை பாவமாக்கினார். யாரு பாவமாக்கினார் அப்படிங்கிற விஷயத்த நம்ம வந்து பார்க்கலாம். யோவான் 1 அதிகாரம் 10 மற்றும் 11 வசனங்களை வாசிப்பேன். அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகமும் அவரை அறியவில்லை. இயேசு கிறிஸ்து தான் உலகத்தை படைத்தார். படைச்ச அவர் எங்க இருக்கிறாரு? உலகத்துலதான் இருக்கிறாரு. அவரே சொல்றாருப்பா, நான் தான்ப்பா தேவன், நான் தான்ப்பா மனுஷன், தேவனுடைய குமாரன், நான் தான்ப்பா மெசியா, நான் தான் கிறிஸ்துன்னு சொல்றாரு. ஆனா என்ன பண்ணல, உலகம் அவர் யாருன்னு அறிஞ்சுக்கிறதுக்கு முயற்சி பண்ணவே இல்லை. அவரை கொலை பண்றதுக்கு தான் ட்ரை பண்றாங்க இல்லைய, அவரை வந்து யாரும் புரிஞ்சுக்கல, அறியல. ஸோ இதுதான் அவர் உலகத்தில் இருந்தார், உலகம் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உலகம் அவரை அறியவில்லை. அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார். சொந்தமானதுன்னா என்ன? யூத ஜனம். அவர் தமக்கு சொந்தமானதிலே வந்தார், அவருக்கு சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ள. இந்த வசனத்தை பார்க்கும்போது, நான் தாண்டா உங்களை படைச்சேன், நான் தாண்டா உங்க அப்பா அப்படின்னு சொல்லி நான் என் பிள்ளைகிட்ட போய் சொல்லும் போதையோ, நீ எங்க அப்பாவும் இல்லை என் பிள்ளையும் இல்லை அப்படின்னா எப்படி இருக்கு? சோ அந்த மனநிலை தான் அவருக்கு. யோவான் 11 அதிகாரம் 42 வசனம். நீர் எப்பொழுதும் எனக்கு செவி கொடுக்கிறீர் என்று நான் அறிந்திருக்கிறேன், ஆனாலும் நீர் என்னை அனுப்பினதை சூழ்ந்து நிற்கும் ஜனங்கள் விசுவாசிக்கும்படியாக அவர் நிமித்தமே இதை சொன்னேன். என்ன சொல்ல வராரு இதுல அப்படின்னா, இவர் என்ன கேட்டாலும் பிதா செய்கிறார், பிதா செவி கொடுக்கிறார் அப்படிங்கிறதுக்காக தான் அவர் வந்து இந்த வசனங்களை வந்து இந்த மக்களுக்கு முன்னால பேசுறாரு, சீடர்களுக்கு முன்னால பேசுறாரு. அடுத்ததாக எப்படி அவரை வந்து அவர் பிதா வந்து எப்படி அவரை பாவமாக்குகிறார் அப்படிங்கிறத பார்க்கலாம். யோவான் 1 அதிகாரம் 45 மற்றும் 46 வசனங்கள். பிலிப்பு நாத்தான் வேலை கண்டு நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசிகளும் எழுதியிருக்கிறவரை கண்டோம். அவர் யோசோப்பின் குமாரனும் நாசரேத்து ஊரானுமாகிய இயேசுவே என்றான். பிலிப்பு முதல்லயே இயேசு கிறிஸ்துக்கிட்ட வந்து ஜாயின் பண்ணிட்டான், சீட்ரா. இப்ப நாத்தான் வேலை பார்க்கலாம். பார்த்துட்டு என்ன சொல்றான், இப்ப பாப்பா ஒருத்தரை வந்து போய் பார்க்கலாம், அவர் தான் மெஸ்ஸியா கிறிஸ்து, அவரை போய் பார்க்கலாம். அவர் யாருன்னா அவர் தான் யோசப்பின் குமாரன், நாசரேத்து ஊர்க்காரர் சொல்லி கூப்பிடுறோம். அதற்கு நாத்தான் வேலை என்ன சொல்றான்னா, நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாக கூடுமோ என்றார். அதற்கு பிலிப்பு வந்து பாரு அப்படின்னா என்னன்னா, நாசரேத்துங்கிறது ஒரு மட்டமான ஊரு, மோசமான மக்கள் வாழ்கிற ஊரு. அந்த ஊர்ல இருந்து யாராவது நல்லவன் வர முடியுமா? தேவன் அவரை வேற ஏதோ ஒரு ஊருக்கு வச்சு ஊர்ல போய் அவரை வளர வச்சிருக்கு. வளர்ந்தது பெத்லகேம், வளர்ந்தது நாசரேத். அப்ப அந்த ஊர்ல அவரை வந்து வளர வைக்கிறார். ஒரு மட்டமான மக்கள், ஒரு மோசமான குணநலன்கள் உள்ள மக்கள் இடத்துல இருந்து இயேசு கிறிஸ்து வளர்ந்து பாவம் செய்யறவர்கள் இருக்கிறார். இப்போ பாவம் செய்யாத ஒருத்தரை கொண்டு போய் தேவன் எங்க போடுறாருன்னா, பாவமான ஒரு இடத்துல போட வச்சு அவரை வறுத்து எடுக்கிறார். அவருக்கு அந்த கேரக்டர் வரணும்னு என்ன பண்றாருன்னா, ஒரு துன்பத்தை கொடுக்கிறார். ஆனா அதுலயும் ஜெயித்து இயேசு கிறிஸ்து வருகிறார். கொரிந்தியர் 1 கொரிந்தியர் 5 அதிகாரம் 22 வசனம். நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரை நமக்காக பாவமாயிட்டு. சோ பாவம்னா என்னன்னு தெரியாத ஒருத்தர், நாசரேத்துங்கிற ஒரு மோசமான ஊர்ல இருந்து வந்தவர், அவருக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது. ஆனா என்னுடைய பாவத்தை நிவர்த்தி செய்யறதுக்காக எனக்காக அவர் என்ன பண்றாருன்னா, பாவத்தை, என்னுடைய பாவங்கள், இந்த உலக மக்களோட பாவங்கள் அனைத்தையும் அவர் தலையில போட்டு பாவம் இல்லாத ஒருத்தரை பாவமாக்குறார். எதற்காகனா, நான் நீதிமானா மாறணும்னா எனக்காக அவர் சாகணும், எனக்காக ஆடு அடிக்கப்படணும். இந்த ஆடு யாருன்னா இயேசு கிறிஸ்து. இப்ப நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு நான்
பாவத்தை விட்டு ஏன் பாவம் மன்னிக்கப்படணும்னா பாவம் அறியாத அவர் என்ன பண்றாருன்னா நமக்காக பாவம் வாங்கினார். இப்போ அண்ட சராசரத்தையும் படைத்த தேவன் இந்த உலகத்துல வந்து அரசாங்கத்தினால, சொந்த மக்களால, வறுமையினால, அடுத்ததாக நம்ம இதுல போன டாபிக்ல பார்த்தது என்ன பார்த்தது, ஊழியத்தின் பொழுதும் என்ன பண்றாருன்னா அவர் வந்து பாவமாக்குறார். தேவன் நமக்காக கடைசி வரைக்கும் என்ன பண்றாருன்னா கஷ்டத்தை தான் அனுபவிக்கிறார். எது வரைக்கும் கஷ்டத்தை அனுபவிக்கிறார்? எபிரேயர் 5:8 அவர் குமாரனா இருந்து பட்ட பாடுகளினாலே கீழ்ப்படிதலை கற்றுக்கொண்டு, அவர் யாரு? தேவனுடைய குமாரனா இருந்தும் அவர் இந்த உலகத்துல வாழ்ந்த 33 வருடங்கள்ல பட்ட பாடுகள் எல்லாத்துலயும் அவருக்கு பிரச்சனை தான். அவருக்கு சந்தோஷம்ன்றதே கிடைக்கல, கஷ்டம் தான், மன வருத்தம் தான். அதுல அவர் என்ன பண்றாருன்னா கீழ்ப்படிதலை கற்றுக்கொள்ளுகிறார். கீழ்ப்படிதலை எது வரைக்கும் கற்றுக்கொள்கிறார்? சிலுவை வரைக்கும். சிலுவை வரைக்கும் அவர் என்ன பண்றாரு? அதை தாழ்த்துகிறார். அந்த 3 கல்வர்களை வந்து சிலுவையில 2 கல்வர்கள் நடுவுல இயேசு கிறிஸ்து அப்படின்னா என்ன அதை இண்டிகேட் பண்றாங்கன்னா, இந்த 2 கல்வர்களை விட இவர் மோசமானவர். அந்த 2 கல்வர்கள் யாருன்னா பரபாசுக்கு ஃப்ரெண்ட்ஸ். பரபாசுக்கு செய்யப்பட்ட சிலுவையை தான் என்ன பண்றாங்கன்னா இயேசு கிறிஸ்து மேல போயிட்டு இப்போ இயேசு கிறிஸ்துவையே நடுவுல அடிக்கிறானுங்க, ஒரு ஓரத்துல அடிக்கணும்னா இவங்க 2 பேரோட அவர் மோசமான குற்றவாளி. ஆனா பிளாத்து என்ன சொல்றான்? இவ இடத்துல நம்ம குற்றத்தையும் அறியன்னு சொல்றான். சோ அவரு சிலுவை மரண பரியந்தம் அந்த 2 ஒரு தீர்க்கதரிசி என்ன சொன்னா, அந்த 2 கல்வர்களும் கையா வச்சு அந்த ஆணியில வந்து கையை வச்சு கையில வந்து ஆணியை வச்சு அடிக்கும் போது கூட அவங்க கையை முறுக்குறாங்க. முறுக்கி இந்த சேவர்கள் வந்து கையை பிடிச்சு அடிக்க முடியாம முறுக்குறாங்க. ஆனா இயேசு கிறிஸ்து என்ன பண்றாருன்னா மெதுவா அந்த கையை காமிக்கிறார். எந்த ஒரு எதிர்ப்புமே இல்லாம கையை காமிக்கிறார். இன்னும் சொல்ல போனா ஏன் அந்த கையில ஆணி வச்சு அடிக்கிறாங்கன்னா, அந்த ஆணி வச்சு அடிக்கும்போது அந்த நம்ம இதுல பாக்குறதெல்லாம் கையில வச்சு கட்டணும் அப்படியெல்லாம் பாக்குறாங்க. அப்படிலாம் இல்லைங்க. வெறும் 2 சைடும் 2 கையிலையும் ஆணி, காலில் உரம். உங்களுடைய டோட்டல் பேலன்ஸையும் என்ன பண்ணணும்னா அந்த கையிலையும் காலையும் தான் ஆணில, அந்த ஆணில தான் நீங்க நிக்கணும் இந்த சிலுவை மேல. அந்த ஆணி என்ன பண்ணணும்? கையில இருக்கிற அந்த சதைகளை பிச்சுக்கிட்டு கீழே வரப்பாங்க. அப்போ கால் முட்டியை வந்து ஸ்ட்ரைட்டா வைக்காம நம்ம சிலுவையில பார்க்கலாம். ஒரு முட்டி கீழையும் ஒரு முட்டி கொஞ்சம் அப்படி வளைஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கும். இப்ப அந்த காலுக்கு வந்து அந்த பேலன்ஸை கொடுத்து அவர் நிற்பார். சோ அந்த அளவுக்கு அவர் என்ன பண்ணுறார்? சிலுவையில் இந்த கடைசி வரையில் அவர் மரணத்தின் அந்த முடிவு வரைக்கும் அவர் துன்பத்தை தான் அனுபவிக்கிறார். எந்த ஒரு எதிர்ப்பும் பேசல, எந்த ஒரு விஷயத்துக்கு அவர் எதிர்க்கல, முன்முணுக்கல. சோ நம்மளுடைய பாவத்தை மன்னிக்கணுங்கிற அந்த ஒரு எண்ணம் மட்டும் அவருடைய மனசுல இருந்துச்சு. பாவம் அறியாத அவரை என்ன பண்றாருன்னா தேவன் பாவம் வாங்கினார் அப்படிங்கிறது 5வது கருத்தா பார்க்கணும். 6வது கருத்து கெத்செமனையில் துன்பம். இதை நம்ம டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ அந்த மேல் வீட்டு அறையில அவங்க வந்து இந்த பஸ்கா அவங்க புசிச்சுட்டு என்ன பண்றாங்கன்னா நேரா ஒளிவு முறைக்கு போறாங்க. அங்க போயிருக்கிற அந்த தோட்டத்துல எல்லா சீடர்களும் இருக்கும்பொழுது 3 சீடர்கள் மட்டும் அழைச்சிட்டு போயிட்டு அவரை 3 பேரையும் எனக்காக ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு கல்லறிகிற தூரத்துல போய் நின்றுட்டு தேவன்ட்ட என்ன ஜெபம் பண்றாரு? மத்தேயு 26வது அதிகாரம் 38 மற்றும் 39 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது அவர், என் ஆத்துமா மரணத்துக்கு ஏதுவான துக்கம் கொண்டிருக்கிறது, நீங்கள் இங்கே தங்கி என்னோடு கூட விழித்திருங்கள் என்று சொல்லி சற்று அப்புறம் போய், இன்னொரு இடத்துல பாத்தீங்கன்னா கல்லறிகிற தூரம் போய் சற்று அப்புறம் போய் முகம்புற விழுந்து, என் பிதாவே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானால் நீங்கபடி செய்யும், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆக கடவுது என்று ஜெபம் பண்ணினார். தன்னுடைய சித்தத்தை பிதாக்கிட்ட கொடுக்கிறார். ஆண்டவரே, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கணும்னா நீங்கட்டும், ஆனா இதுக்காக தான் நான் உலகத்துக்கு வந்தேன், ஆனாலும் என் சித்தத்தின்படி அல்ல, உம்முடைய சித்தத்தின்படி ஆகும். ஏன்னா அவரால் அந்த பாவ பாரத்தை தாங்க முடியல. இந்த உலகத்துடைய பாவத்தை ஃபுல்லா தூக்கி அவர் தலையில வைக்கிறது அவரால் அதை தாங்க முடியாம இந்த வார்த்தைகளை, ஏன்னா மனித இயல்பு, அவர் மனித இயல்புல இருக்கும் பொழுது அவருக்கு நமக்கு எப்படி இருக்குமோ அதே வலி வேதனை தான் அவருக்கு இருக்கும்போது அவர் என்ன பண்றாரு? இந்த வார்த்தைகளை வந்து பேசுறார். ஆனாலும் உன் சித்தத்தின்படின்னு சொல்றார். வெளிப்படுத்தல் 14:10 அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை குடித்து
பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியானவருக்கு முன்பாகவும் அக்னியினாலும் கந்தகத்தினாலும் பாதிக்கப்படணும். இதை என்ன சொல்றோம்னா 3 தூதர்களின் தூதுன்னு சொல்றோம். வெளிப்படுத்தல் 14வது அதிகாரம் 6ல இருந்து 12வது வசனம். முதல் வசனம் முதல் வார்த்தை என்ன வெளிப்படுத்தல் 6ல முதல் வாசனம். பின்பு வேறொரு தூதன் வானத்தின் மத்தியிலே பறக்க கண்டேன். அவன் பூமியில் வாசம் பண்ணுகிற சகல ஜாதிகளுக்கும், கோத்திரத்தாருக்கும், பாஷைக்காரருக்கும், ஜனக்கூட்டத்தாருக்கும் அறிவிக்கத்தக்கதாக நித்திய சுவிசேஷத்தை உடையவனாய் இருந்து மிகுந்த சத்தமிட்டு தேவனுக்கு பயந்து அவரை மகிமைப்படுத்துங்கள். அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கும் வேலை வந்தது. வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினரே தொழுது கொள்ளுங்கள் என்று கூறுங்கள். முதல் தூதன் என்ன சொல்றாங்க? அவர் நியாயத்தீர்ப்பு கொடுக்கிற வேலை வந்துருச்சு. யாரதான் தொழுது கொள்ளணும்? வானத்தையும் பூமியையும் சமுத்திரத்தையும் நீரூற்றுகளையும் உண்டாக்கினவரை தொழுது கொள்ளுங்கள். ஏன்னா அவர் நியாயத்திற்கு கொடுக்க போறாருப்பா அப்படின்றது முதல் தூதனுடைய தூது. ஆனா இன்றைக்கு பார்த்தோம்னா நம்ம தேவனை மட்டுமா தொழுது கொள்கிறோம்? எல்லாரும் பாத்தீங்கன்னா தேவனை விட்டு மற்ற காரியங்கள் தொழுது கொள்ளணும் அப்படிங்கிறது நம்ம நிறைய சகோதர சகோதரிகள் அந்த ஒரு பாதையில போறோம். முதல் தூது. 2வது தூதன் என்ன சொல்றாங்க? வேறொரு தூதன் பின் சென்று பாபிலோன் விழுந்தது, பேசித்தனமாகிய உக்கரமான மதுவை சகல ஜாதிகளுக்கு குடிக்க கொடுத்தாலே என்றார். இப்ப பாபிலுங்கிறது என்னன்னா விஞ்ஞான கொள்கைகள், சாத்தானுடைய தவறான கொள்கைகள். இந்த கொள்கைகள் என்ன பண்ணுதுன்னு இவன் என்ன பண்றான்னு, வேசித்தனமாகிய உக்கரமான மதுன்னா அதோடைய கொள்கைகள், அதோடைய செயல்பாடுகள் சகல ஜாதிகளுக்கு கொடுக்க கொடுத்தாலே, தவறான ஒரு கொள்கைக்குள்ள மக்களை வழி நடத்திட்டு தான் பாபில். பாபிலோன் விழுந்ததுங்கிறது 2வது தூது. 3வது பின்பு 3ஆம் தூதன் வந்து மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி, பார்த்தோம் பாருங்க, தானியேல் முதல்ல 3வது அதிகாரத்துல தானியேலுக்கு நண்பர்களுக்கு என்ன ஒரு சிலையை கும்பிடுறான்னு போது அவங்க என்ன பண்ண மாட்டாங்க? கும்பிட மாட்டாங்க. அதே நிலைமை கடைசியில வரும். 3ஆம் தூதன் மிகுந்த சத்தமிட்டு மிருகத்தையும் அதன் சொரூபத்தையும் வணங்கி தன் நெற்றியிலாவது தன் கையிலாவது அதன் முத்திரையை தரித்துக் கொள்கிறவன் எவனோ அவன் தேவனுடைய கோபாக்கினையாகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வார்க்கப்பட்டு அவருடைய உக்கரமாகிய மதுவை குடித்து பரிசுத்த தூதர்களுக்கு முன்பாகவும் ஆட்டுக்குட்டியான கந்தகத்தினால் வாய்க்கப்படுவோம். இது வரைக்கும் இந்த ஆக்கினை யாருக்குமே நம்ம வரல. ஏன்னா நம்ம இன்னும் மிருகத்தின் முத்திரையை வாங்கல. மிருகத்தின் முத்திரை யாரு வாங்குறாங்களோ அவங்களுக்கு இந்த பிரச்சனை பின்னாடி வருங்கிறத 3ஆம் தூதன் சொல்றேன். இயேசு கிறிஸ்து நம்மளுடைய பாவங்களை தூக்கி பிதா நம்மளுடைய பாவங்களை தூக்கி அவன் மேல வச்சு அவன் தேவனுடைய கோபாக்கினை ஆகிய பாத்திரத்திலே கலப்பில்லாமல் வாக்கப்பட்ட அவருடைய உக்கிரமாகிய மதுவை, இந்த உக்கிரமாகிய மதுன்னா என்னன்னா அவர் வாதிக்கப்படுகிறார் எனக்காக. ஏன் பாவங்களை தூக்கி உலகத்துல ஒரே ஒரு மனிதன் இந்த காரியங்கள் நடக்கிறதுக்கு முன்னாடியே வாதிக்கப்பட்டார் அப்படின்னா யாருன்னா அது இயேசு கிறிஸ்து. எதற்காக? ஏன் பாவங்களை அவர் சுமக்கிறதுனால அவருக்கு தேவன் அந்த உக்கிரமான மதுவை கொடுக்கிறார். குமாரன் என்றும் பாராமல் அவருக்கு அந்த மதுவை கொடுக்கிறாரு. அந்த மதுவை தாங்க முடியாம அவர் என்ன போய் ஜெபம் பண்றாருன்னா, ஆண்டவரே இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கிறதுன்னா நீங்களும் சித்தம் அப்படி அப்படின்னு சொல்றாரு. அப்போ இயேசு கிறிஸ்து நமக்காக கெத்சமனையில என்ன கஷ்டத்தை அனுபவிக்கிறார் நம்ம இந்த வசனங்கள்ல இருந்து பார்த்துட்டோம். மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். எப்பவுமே யோவான் முதல் அதிகாரத்துல வாசிக்கும் போது பாத்தீங்கன்னா, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அவர் ஆதியிலே தேவனோடு இருந்தார். அந்த முதல் 3 வாசிக்கலாம். அப்போ பரலோகத்துல தேவன் கூட இருந்த, எப்பவுமே 2 பேருமே பிரிய மாட்டாங்க, ஒருத்தரோட ஒருத்தர் தான். அந்த மாதிரி இருந்த இயேசு கிறிஸ்துவ இந்த பாவ பாரம், ஒரு மனுஷன் உலகத்துடைய பாவம் ஒரு மனுஷன் மேல இருக்கும் பொழுது அது இயேசு கிறிஸ்து மேல இருக்கும்போது பிதாவால அங்க போக முடியாது. ஏன்னா பரிசுத்தம் இல்லாமல் ஒரு தேவனை தரிசிக்க முடியாது. இப்ப தேவன் என்ன பண்றாரு? தன் முகத்தை திருப்பிக்கிறாரு. அவர்கிட்ட பேச முடியாது, பாவிகிட்ட பேச முடியாது. இந்த நேரத்துலதான் அவர் என்ன சொல்றாரு? 9ஆம் மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாமா சபக்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். கடைசியில அந்த சிலுவை மரணம் பரியந்தமும் அவருக்கு துன்பம் தான், பிரச்சனை தான். யாரால? நம்மால, உலகத்தால். இது
6வது விஷயம் பார்த்தோம், கெத்செமனையில அவருடைய துன்பம் என்ன, ஏன் அவருடைய நெத்தியில வந்து இந்த அந்த வேர்வை துளிகள் ரத்தமா வந்தது அப்படின்னா அவர் எந்த அளவுக்கு ஒரு கஷ்டத்தை அனுபவிச்சிருக்காருன்றது நம்ம புரிஞ்சுக்கலாம். அவர் எப்படி அதுக்காக தான் உலகத்துக்கு வந்திருந்தாலும் அவர் போய் எப்படி இந்த விஷயத்தை அவர்கிட்ட பிதா கிட்ட பேசுறாருன்னா அவர்கிட்ட எவ்வளவு கஷ்டம் இருந்தது புரிஞ்சு இன்னும் இன்னும் நமக்கு இருக்கிற பின்னால இருக்கிற வாழ்க்கையில நம்ம தேவனுக்கு பெரிய ஒரு வாழ்க்கை இருக்கிறோம். அடுத்தது கொடூரமான சிலுவை. இந்த தாவீது வந்து சங்கீதம் எழுதும்போது இந்த சங்கீதக்காரர்கள் எழுதும்போது அவங்களுக்கே அது புரியல. அவருடைய கைகளையும் கால்களையும் உருவ குத்தினார் அப்படிங்கிற ஒரு வசனம் வரும். அப்படின்னா அந்த காலத்துல ஏதோ ஒரு பிரச்சனைனா ஒண்ணு கழுமரத்துல வெட்டுவாங்க, இல்ல கழுத்தை வெட்டுவாங்க, இல்ல குத்தி குழப்பம். ஆனா கைகளையும் கால்களையும் உருவ குத்தினாருங்கிறது வந்து அந்த எழுதுற அவருக்கே தெரியல. ஏன்னா ஆவியானவர் வந்து தான் எழுதுறாங்க. அவருடைய உடையின் பேரில் சீட்டு போட்டார்கள் அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பிரிச்சுக்கிறாங்க. உடையை பிரிச்சுக்கிட்டு ஒரே ஒரு ட்ரெஸ் மட்டும் மேல இருந்து கீழ் வரைக்கும் ஒரே பின்னல், அதை மட்டும் பிரிச்சுக்காம என்ன பண்ணுவாங்க, சீட் போட்டு எடுத்துப்பாங்க. இதெல்லாம் சங்கீதத்துல வருது. அவருடைய எலும்புகளில் ஒன்றும் முறிக்கப்படுவதில்லை. பொதுவா சிலுவை மரணம் வந்துச்சுன்னா அந்த காலில் இருக்க அடுத்த நாள் வந்து பார்ப்பாங்க. உடனே எல்லாம் செத்து போக மாட்டாங்க. சிலுவையில் அடிச்சா 1 நாள் 2 நாள் 3 நாள் கூட ஆகலாம். அதுக்கப்புறம் கால் எலும்பு வந்து முறிச்சு விடுவாங்க. அப்படிங்கிறதுலாம் கெண்ட காலை வந்து வெட்டி விட்டுருவாங்க, செத்து போயிடுவாங்க. அப்போ அவர் வந்து என்ன பண்ணுவாருன்னா அது வெட்டுறதுக்கு முன்னாடியே செத்து போயிடுவார். முதல் நாளே இறந்துடுவார், வெள்ளிக்கிழமை இறந்து. ஒரு எவ்வளவு ஒரு கொடூரமான ஒரு மரணம் அந்த காலத்துல சிலுவை மரணம் தான் ரொம்ப கொடூரமான மரணம். ஏன்னா பொதுவா நெட்ல போய் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னு இயேசு கிறிஸ்து ட்ரெஸ் போட்டுட்டு மறிச்சாராங்க. ட்ரெஸ்ஸே கிடையாது, எல்லா ட்ரெஸ்ஸையும் கழட்டிடுவாங்க. நமக்கு வந்து ஏதோ உள்ள லங்காடு மாதிரி ஏதோ கட்டியிருப்பாரு அப்படின்லாம் உள்ள போய் நீங்க கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தேன். இன்னைக்கு நான் போய் சர்ச் பண்ணி பார்த்தேன், ஏதாவது ட்ரெஸ் போட்டுட்டு அவர் மறிச்சாரா இல்லையானா ட்ரெஸ்ஸே கிடையாது. அதான் எபிரேயர் 3 இதுல வரும் அவமானத்தினால் அப்படின்னு. ஸோ ட்ரெஸ்ஸே இல்லாம அவரை சிலுவையில் அடிச்சு 2 கைகள்ல மட்டும் ஆணி, அந்த கையை கிழிக்கும். அந்த ஆணி வந்து கையை கிழிக்கும். அவருடைய கை சாப்பிட்டா இருக்கும், கையை கிழிக்கும், காலில் நிற்கும், ஒரு காலை இப்படி வச்சுக்கிட்டு. ஸோ இந்த அளவுக்கு ஒரு கொடூரமான மரணத்தை கடைசி வரைக்கும் அவர் என்ன சந்திக்கிறார். அவர் வந்து அந்த சிலுவை மரணத்துல நிற்கும் பொழுது அவர் வரும்போது, அதாவது ஊருக்குள்ள எருசலேம் மட்டும் வெளியே தான் அடிப்பாங்க. கொல்கத்தாங்கிறது வந்து நகரத்துக்கு வெளியே தான், சிட்டிக்குள்ள இருக்காது, எருசலேம் நகரத்துக்கு வெளியே தான். அதுக்குள்ள இது பண்ண மாட்டாங்க. அவர் வந்து நடந்து அந்த அடி ஏற்கனவே 2 தடவை சவுக்கால் அடிக்கிறாங்க, அடிச்சு உடம்புக்குள்ள பிச்சு எடுத்துடுறாங்க. அந்த சிலுவை வந்து அவனுக்கு பரபாசுக்கு செஞ்ச சிலுவை தூக்கி அவர் மேல வைக்கும்போது அதனால அவர் தாங்கவே முடியல. தூக்கி வச்சோடனே கீழே விழுகிறாரு. சுத்தி எவ்வளவு பேர் நிக்கிறாங்க அப்படின்னா பரியாசம் பண்றதுக்கு தான் ஆட்கள் நிக்கிறாங்க. இந்த வேதபாரகர்கள், பரிசேயர்கள், அந்த ஆச்சாரியர்கள் கிண்டல் பண்றாங்க, கேலி பண்றாங்க. தூரத்துல யாரு வராத பாதையில அப்படின்னா அவருடைய சீடர்களும் ஃபாலோ பண்றாங்க. ஆனா யாருமே போய் ஹெல்ப் பண்றதுக்கு வந்து மனசே இல்லை. ஒருத்தன் கூட ஹெல்ப் பண்ணல. இந்த சுத்தி இருந்த ஜனங்கள்ல எத்தனை பேர் அவர்கிட்ட இருந்து சுகத்தை பெற்றுக் கொண்டவர்கள் நிக்கிறாங்க. ஒரு நல்ல அந்த ஊழியம் செய்யும் போது எத்தனையோ பேர் மரணத்திலிருந்து காப்பாத்திருக்கிறார். கண்ணு தெரியாதவங்களுக்கு கண்ணு கொடுத்திருக்கிறார். பேச முடியாதவங்களுக்கு பேச எத்தனையோ நோய்வாய்ப்பட்டு வாசிக்கிறதெல்லாம் கொஞ்சம் நிறைய விஷயங்களை செய்திருக்கிறார். எல்லாரும் அவர் பாக்குறாங்க. ஒருத்தன் கூட போய் எனக்கு உதவி செய்யல. இந்த சிலுவையை கூட தூக்கி வைக்கிறது கூட யாரும் கிடையாது. அங்க சுத்தி இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வந்து அடிச்சுக்கிட்டு அழுகுறாங்கன்னா அவர் இருக்கிற நிலைமையை பார்த்துதான் அழுகுறாங்க. அவர் தேவகுமாரன்னு யாரும் புரிஞ்சுக்கல. ஐயோ அப்படி பாவமா இருக்குதே அப்படிதான் அவரை பார்த்து அழுகுறாங்க இல்லையே. ஒருத்தரும் போய் யாருமே ஹெல்ப் பண்ணல. தூக்கத்துக்கு எவனும் இல்லை. ஏன்னா அடுத்த நாள் வந்து பஸ்கா பண்டிகை. யூதர்கள் என்ன பண்ணுவாங்கன்னா தன்னை வந்து ரத்தத்துல கை வச்சு அடுத்தவங்களுக்கு போய் செஞ்சா அது வந்து பாவம், நமக்கு தீட்டுப்பட்டுரும் இப்படிலாம் சொல்லி ஒருத்தன் கூட தூக்குறதுக்கு ஆளு இல்லை. அப்போ ஒரு கிராமத்தான், அவன் வந்து எருசலேம்காரன், புறச்சாதி மனுஷன், சிரேனே ஊர். அவன் தான் சீமோன் வர்றாரு. அவர் வந்து இயேசு கிறிஸ்துவை பத்தி கேள்விப்பட்டிருக்கிறாரு. இதை பத்தின விஷயங்கள்லாம் அவருக்கு தெரியுது. அவரு மனசுல நினைக்கிறாராம், இது போல இவருக்கு ஏதாவது நம்ம செய்யணும் அப்படின்ட்டு நினைச்சு அவரும் அதை ஃபாலோ பண்ணும்போது அவரை கம்பல் பண்ணி தூக்க வைக்கிறாரு. அவர் அதை சந்தோஷமா தான் சொல்லிட்டு போறாருன்றதை வாசிக்கணும். சோ அந்த அளவுக்கு அவரால் தூக்கி முதல் தடவை வச்சாலும் கீழே விழுறாரு, 2வது தடவை வச்சாலும் கீழே விழுறாரு. அந்த பாரத்தை அவரால் சுமக்க முடியாத ஒரு ரொம்ப கொடூரமான ஒரு மரணங்கிறாங்க சிலுவை. இது கத்தியால எடுத்தாங்க, குத்துனா வெட்டினா செத்து போயிட்டாங்க, தலையை வெட்டினாங்க செத்து போயிட்டாங்க. ஆனா ஒரு நாட்கணக்குல சிலுவையில இருப்பாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா உடம்புல இருக்கிற தண்ணியெல்லாம் அந்த பிளாஸ்மான்னு சொல்லுவோம், உடம்புல இருக்கிற நீர் வடியும், ரத்தம் வடிஞ்சு ஷாக்குக்கு போவாங்க. பறவைகள் வந்து கொத்தலாம்,
அந்த அளவுக்கு அதில் நிற்கவே முடியாது அப்படின்றாங்க. அந்த அளவுக்கு ஒரு மோசமான மரணம். அந்த மரணத்தை தேவன் நமக்காக எடுத்திருக்கிறார். பிலிப்பியர் 2:8 வாசிக்கிறோம். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் கீழ்ப்படிந்தவராகி நம்மை தாமே தாழ்த்தினார். அவர் சிலுவையில தொங்கும் போது கூட சுத்தி நிற்கிறவங்க எல்லாம், ஐயோ நீ காரி துப்புறானுங்க, கிண்டல் அடிக்கிறானுங்க, கேலி பண்றானுங்க, ஒண்ணுக்கு கூட அவர் எதுவுமே சொல்லல. அவங்களுக்காக தான் அவர் மரிக்கிறாரு. ஆனா அவங்களுக்கு அது புரியல. அவரே வேதனையில இருக்கிறாரு. நைட்டு முழுக்க அடி வாங்கி சாப்பிட்டதை அவர் எப்ப சாப்பிட்டதுன்னா, அந்த வெள்ளிக்கிழமை வியாழக்கிழமை நைட்டு சாப்பாடு சாப்பிட்டதுதான். பசி, பட்டினி, அடி உத, உடம்புல இருக்க ரத்தம்லாம் வடியுது, உடம்பு ஃபுல்லா காயம். ஆனா இந்த நேரத்துலயும் அவர் என்ன பண்ணல, தன் வாயால யாரையுமே தூஷிக்கல. அவங்களுக்காக ஜெபம் பண்றாரு. செய்யறதெல்லாம் என்னதென்று தெரியல, தெரியாம செய்யறாங்க. அந்த மக்களுக்காக ஜெபம் பண்றாரு. ஆனா சுத்தி இருக்கிறவங்க எல்லாம் என்ன பண்றாங்கன்னா, அவரை கேலி பண்றாங்க, கிண்டல் அடிக்கிறாங்க. தண்ணி கேட்கும்போது கூட என்ன பண்றாங்கன்னா, காடியை கலந்து கொடுக்குறாங்க. காடியன்னா அந்த வழி தெரியாம இருக்கிறதுக்காக கொடுக்குற ஒரு மது. அதை குடிக்கிறாங்க, அதை குடிக்க மாட்டாரு. சோ மரண பரியந்தம், அதாவது சாகரத்துக்கு முன்னாடி வரைக்கும் அவர் பிதாவின் சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுக்கிறாரு, கீழ்ப்படுகிறாரு. ஒரு வார்த்தை கூட யாரையும் எதிர்த்து பேசல, சொல்லணும் அவங்களுக்காக ஜெபம் பண்றாரு. அவருடைய சீடர்கள் கூட என்ன பண்றாங்க, விட்டுட்டு ஓடி போறாங்க. அவரை அதை எதிர்பார்க்கிறாங்க, சீடர்கள் வருவாங்க அப்படின்ட்டு. எல்லாரும் பின்னால தனியா தான் நிக்கிறாங்க. எல்லாருக்கும் பயம், உயிர் பயம். யாரும் பக்கத்துல வரல. யோவான் மட்டும் மரியாவை தூக்கிக்கிட்டு பக்கத்துல வரும்போது, அப்பதான் அவர் வயதான தாய். அவங்களுக்கு எப்படி இருந்தாலும் அந்த நேரத்துல ஒரு 50+ ஆவது இருந்திருக்கும். ஏன்னா இவருக்கே 33 அவங்களுக்கு என்ன வயசு இருந்திருக்கும்ன்றது புரிஞ்சுக்க முடியுது. சோ அப்ப என்ன பண்றாரு, யோவானை பார்த்து சொல்றாரு, இதோ தாய் அப்படின்னு சொல்றாரு. அவர் அந்த அம்மாவை பார்த்து இதுவும் மகன் சொல்றாரு. அதுக்கப்புறம் யோவான் அந்த அம்மாவை நல்லா பாத்துக்கிறாங்க, பார்க்கணும், ஏற்றுக்கொண்டார் அப்படின்னு. சோ இதுதான் நம்ம அவருடைய நிலைமை. மத்தேயு 27:45, 51 மற்றும் 52 வாசிக்கிறேன். 6ஆம் மணி நேரம் முதல் 9ஆம் மணி நேரம் வரைக்கும் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று. ஏன் பூமி எங்கும் அந்தகாரம் உண்டாயிற்று அப்படின்னா, பிதா அந்த இருட்டை உண்டாக்குறாரு. பையனுடைய குமாரனுடைய நிலைமை பார்க்க முடியல. அப்பொழுது தேவாலயத்தின் திரைச்சீலை மேல் தொடங்கி கீழ் வரைக்கும் 2ஆக கிழிந்தது, பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது அப்படின்னு வாசிக்கிறோம். இப்போ தேவாலயத்துல இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவுல ஒரு திரைச்சீலை இருக்கும். அந்த திரைச்சீலையில தான் மனுஷனுடைய பாவங்களுக்கான அந்த ஆட்டை வெட்டி அந்த ரத்தத்தை எடுத்துட்டு போய் இந்த திரைச்சீலை மேல தெளிப்பாங்க. ஏன்னா அது எதை சிம்பாலிக்கா குறிக்குதுன்னா, இயேசு கிறிஸ்து தான் குறிக்குது. அந்த ஆடு, ஒரு மனுஷன் பாவம் செய்யணும், இந்த பாவத்துக்காக ஆடு சாகுது, இந்த ரத்தத்தை கொண்டு போய் திரைச்சீலையில தெளிக்கிறாங்க. அங்க அந்த வேலைகளும் நடந்துகிட்டு தான் இருக்கு. ஏன்னா இதெல்லாம் நடக்குது ஏற்கனவே மதியம் ஒரு 3 மணி, 9ஆம் மணி வேலை அப்படின்னா, நீங்க 6 காலையில 1ஆம் மணி வேலைன்னா 6 to 7, 2ஆம் மணி வேலைன்னா 7 to 8, அப்படியே வச்சு பாத்தீங்கன்னா 9ஆம் மணி வேலைங்கிறது மதியம் 3 மணி வரும். இப்ப 6ஆம் மணி முதல் அந்த வேலைகள் ஃபுல்லாவே எருசலேம் நகரம் ஃபுல்லாவே டோட்டலா பூமி இருட்டா இருக்கு. பிதா அந்த இடத்துல இருட்டை உண்டாக்குறது வாசிக்கிறோம். இப்ப இந்த பலிங்கிறதெல்லாம் அதான் நம்ம பார்த்துருக்கோம்ல, பலி காணிக்கைகள்லாம் இதோட முடிஞ்சு போகுது. இயேசு கிறிஸ்து தான் தன்னை பலியா கொடுத்தாருன்னா இந்த சிம்பாலிக்கா நடந்த விஷயங்கள்லாம் முடிஞ்சு போகுது. இப்ப தேவாலயத்துடைய திரை, இந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு மகா பரிசுத்த ஸ்தலத்துக்கு நடுவில் இருக்க திரை. ஏன்னா வருஷத்துல ஒரு தடவை தான் இந்த பிரதான ஆசாரியன் எங்க போவான்னா அந்த மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போவார். ஆனா இப்ப அதுக்கு வேலை இல்லாம இனிமேலுக்கு பலி காணிக்கை எல்லாம் இல்லை, அங்க தேவனே இல்லை அந்த ஆலயத்துல. அதனாலதான் என்ன பண்ணுது, நீங்க பாத்துக்கோங்க. ஏன்னா யாருமே எட்டியே பார்க்க முடியாது. மகா பரிசுத்தலத்துல இருந்து மகா பரிசுத்தலத்துக்குள்ள நடக்கிற விஷயங்களை, அங்க இருக்கிற உடன்படிக்கையை பார்த்தா செத்து போயிடுவாங்க. அங்க என்ன நடந்துருச்சுன்னா, மக்கள் எல்லாம் அங்க ஆலயத்துல ஆராதனை பண்ணிட்டு இருக்கும்போது இங்க அவர் இறக்குறாரு. தரைச்சல் என்ன பண்ணுது, கிழிஞ்சு போச்சு. அதோடய பலி காணிக்கை எல்லாம் முடிஞ்சு போச்சு. மகா பரிசுத்தெல்லாம் ஓப்பனா யார் வேணா பாத்துக்கிற அளவுக்கு வந்துருச்சு. பூமியும் அதிர்ந்தது, கண்மலைகளும் பிளந்தது, கல்லறைகளும் திறந்தது, நித்திரை அடைந்திருந்த அநேக பரிசுத்தவான்களுடைய சரீரங்களும் விழுந்திருந்தது.
அவர் உயிர்த்தெழுந்த பின்பு இவர்கள் கல்லறைகளை விட்டு புறப்பட்டு பரிசுத்த நகரத்தில் பிரவேசித்து அநேகருக்கு காணப்பட்டார்கள் அப்படிங்கிறது. இப்போ இயேசு கிறிஸ்துவோடைய இந்த கெத்செமனையில அவர் பட்ட வேதனை, கல்வாரியில பட்ட வேதனையில நம்ம வந்து சிந்திச்சு பார்த்தோம்னா நம்ம என்ன பண்ண மாட்டோம்னா வேற போக மாட்டோம். ஆனா அது அந்த நேரத்துக்கு நமக்கு தோணுது, அடுத்த நாளும் வேற ஒரு பாதைக்குள்ள போயிடும். எசாயா 53:4. மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார். நாமும் அவர் தேவனால் அடிபட்டு வாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர்களுக்கு நம்முடைய மீறுதலின் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் மாக்கினை அவர் மேல் வந்தது, அவருடைய தழும்புகளால். சோ இயேசு கிறிஸ்துவுக்கும் இந்த குப்பைகளை தான் அவரு இருந்திருக்கிறார். எப்பவே இருந்து அவர் பிறந்ததிலிருந்து அவர் அந்த கல்வாரி மரணத்தை எடுத்துக்கொள்கிற வரைக்கும் அவருக்கு வந்து துன்பம் தான் படிச்சது. இப்போ துன்பங்கிறது உங்களுக்கும் எனக்கு மட்டும் கிடையாது, தேவனும் துன்பத்தை அனுபவிச்சுட்டு தான் வந்திருக்காரு. இந்த டாபிக்ல இருந்து புரிஞ்சுக்கிறோம். ஸோ இதை புரிந்து கொண்ட நம்ம தேவனுக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை முறை நம்மளுடைய பிரச்சனைகள் கஷ்டங்கள்ங்கிறத நம்ம தேவனோடு சேர்ந்து சந்திப்போம். அது தேவன் நம்ம வந்து வெளியே கொண்டு வரோம். நமக்கு எவ்வளவு தூரம் நம்மளால தாங்க முடியுமோ அந்த அளவுக்கு தான் துன்பத்தை கொடுப்பேன்னு சொல்லியிருக்காரு. அதனால நமக்கு துன்பம் வருதுன்றது தேவனோடு சேர்ந்து வாழ்வதற்காக எண்ணி, ஸோ தேவனே அக்கினி குப்பிக்குள்ள வரும் பொழுது எனக்கு அக்கினி குப்பி கொடுக்கப்படுவது நான் வந்து ஒரு நல்ல ஒரு மனிதனாக தேவனுக்கு பிரியமான வாழ்க்கை முறைக்குள்ள வரணுங்கிறதுக்காக தேவனோடு சேர்ந்து வாழுங்கிறதுக்காக தான் கொடுக்காது. வாய்ப்பை கொடுத்த தேவனுக்கும் சபையருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து இதுல ஏதாவது கேள்விகள் பத்திரிகை தான் நீங்க மகா பரிசுத்தமும் இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பு ஆண்டவரை நல்ல நாளுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த நல்ல தலைப்புக்காக நாங்கள் உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. ஆண்டவரே, தேவனும் இந்த உலகத்துல எங்களுக்கு மேலாக எவ்வளவு கஷ்டப்பட்டீங்க, அடிக்கப்பட்டீங்க, பாதிக்கப்பட்டீங்க, நொறுக்கப்பட்டீங்க, எவ்வளவு அவமானங்களை சந்தித்தீங்கிறது நாங்கள் கற்றுக்கொண்டோம். இதை கற்றுக்கொண்ட நாங்கள் இதோடு அதை நல்லபடியே விட்டு விடாமல் இதை எங்களுடைய வாழ்வில் நாங்கள் கடைபிடித்து தேவன் எங்களுக்கும் துன்பத்தை கொடுப்பது நாங்கள் தேவனோடு சேர்ந்து வாழ வேண்டும், பரிசுத்தமான ஒரு நிலைக்குள்ள வரணுங்கிறதுக்காக நாங்கள் உணர்ந்து நாங்கள் தேவனோடு சேர்ந்து எங்களுக்கு வர்ற அக்கினி குப்பியை, எங்களுக்கு வர்ற துன்பங்களை, வேதனைகளை, கஷ்டங்களை நாங்கள் ஜெயிப்பதற்கான பலத்தை வேண்டுகிறோம் சாமி. உமது ஆவியானவரை எங்களோடு கொடுங்க. நாங்கள் சத்தியத்தின் பாதையில் நடப்பதற்கு பலத்தை தாங்க. பாவ வாழ்க்கையை விட்டு நாங்கள் வெளியே வருவதற்கு உதவி செய்யுங்க. உலகத்தை சார்ந்த உலக ஆசாபாசங்கள், உலக கவலைகள், உலக கஷ்டங்கள், உலக பிரச்சனைகள் இதில் கலவாதபடிக்கு தேவனுக்கு பிரியமாக வாழவும், தேவனுடைய கற்பனைக்கு கீழ்ப்படியவும், எல்லா சூழலிலும் தேவனுடைய குணத்தை நாங்கள் வெளிப்படுத்துவதற்கு எங்களுக்கு இன்னும் ஞானத்தை பற்றிய ஆவியனுடைய ஒத்தாசையை கொடுங்க சாமி. இந்த கூடுகையில பங்கு பெற்றிருக்க ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசிரியங்க சுவாமி. நாங்கள் இன்னும் சத்தியத்துல வளர்றதுக்கு இன்னும் அதிக சத்தியங்களை எங்களுக்கு கொடுங்க. சத்தியங்களில் நாங்கள் வளர்வதற்கு மட்டுமல்லாமல் நாங்கள் கற்றுக்கொண்ட விஷயங்களை மற்றவர்களோடு பகிர்வதற்கு எங்களுக்கு வாய்ப்புகளை சூழல்களை தேவன் கொடுக்கக்கூடிய சாமி. இந்த கூடுகையில கலந்திருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் தேசத்தை ஆசிரியத்து இந்த குடும்பங்களில் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தேவன் கட்டளையிடும்படியாக தெரிஞ்சுக்கிறோம் சாமி. தொடர்ந்து உங்கள் பிரசன்னம் எங்கள் ஒருவரோடு இருக்கும்படியாக பாவத்திலிருந்து எங்களை பாதுகாத்து நாங்கள் பரிசுத்தமான ஒரு நிலைக்குள்ள கடந்து போறதுக்கு ஒவ்வொரு நாளும் நாங்கள் பரிசுத்தத்துக்கு மேல் பரிசுத்தம் அடைவதற்கு தேவன் பலத்தை தந்து ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தில் வரும் பொழுது நாங்கள் அனைவரும் இந்த கூடுகை குடும்பத்துல இந்த கூட்டங்களை நாங்கள் கலந்து கொண்டு நாங்கள் இருப்பதற்கான ஞானத்தை கலந்து கொள்ள எங்களுக்கு அந்த வாய்ப்புகளை சூழலை ஏற்படுத்தி கொடுங்க. இந்த ஒரே இன்னும் நாங்கள் எங்களுடைய குணத்துல நாங்கள் வளரவும் குணத்தை நாங்கள் கட்டமைத்துக் கொள்ளவும் எங்களுக்கு பலத்தை தந்து எல்லா துதிக்கான மிகவும் முக்கிய ஏறெடுக்கிறோம். கிறிஸ்துவின் நாமத்தில் கெஞ்சுகிறோம் நல்ல பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும்